நீர் நடத்துவீராக. என் கைகளை திடப்படுத்தும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் கைகளை திடப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய அதிசயங்களும் ஒவ்வொரு குடும்பங்களில் தங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீ நல்லவர். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் இருக்க கிருபை செய். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தை மூலம் எங்களோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 7வது மாதத்தின் காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். நாம் பாடினது போல அவர் பாராட்டின தயவுக்கு நாம் எவ்வளவும் பாத்திரவான்களே அல்ல, மாறாமல் உடனிருந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் கூடவே இருந்தார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை கடந்த நாளிலே தந்து பேசினார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம். 2 நாளாகமும் 25வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். கவனியுங்கள். 2 நாளாகமும் 25:9. அதற்கு அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இந்த 9வது வசனத்தின் பிற்பகுதி, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 தாலந்து வெள்ளி நஷ்டமாகிறதே என்று கவலைப்படும் போது அந்த அமத்சியாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கடந்த வாரத்தில் வேறொரு வார்த்தையை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அந்த வார்த்தை தான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக இருக்கும் என்று. ஆனால் திங்கட்கிழமை காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நம் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென். சில நஷ்டங்களை குறித்து, சில காரியங்கள் கைவிட்டு போனதை குறித்து ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில் சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, உன் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். எதை இழந்தாயோ, எது நஷ்டப்பட்டு போகிறதோ அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும். யோபு 42:2 அது யாரை வச்சு தான் சொல்றார் அப்படின்னா, யோபு வச்சு சொல்றார். தேவனை குறித்து நிறைய காரியங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவின் நண்பர்களை வைத்து சொல்ல வைத்திருப்பார். ஆனால்
இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் யார் வாயாலே சொல்ல வைத்தார் தெரியுமா? எல்லாமே இழந்து எல்லாமே நஷ்டமானவனை வச்சு சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைத்தவர் அவன் கண்களில் காண வைத்தார். என்ன அவன் என்ன என்ன இழந்தானோ அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் அதிகமாய். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். சகலத்தையும். இன்னைக்கு சில காரியங்கள் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, நம்முடைய ஓட்டத்தை ஓட விடாமல் முடக்குகிறது. இந்த அமர்சியாவை மாதிரி. அப்ப அந்த 100 தாலந்து வெள்ளிக்காக நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, அதை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, அதை பார்க்கலாம். ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகம் தருகிறவர், அதிகம் தருகிறவர், அதிகம் செய்கிறவர். அவர் அதிகமானதை தருகிறவர். அது மட்டுமல்ல, அவர் ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் என்று சங்கீதம் 118:23 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20 அதிகமாய் செய்கிறவர். சங்கீதம் 118:23 ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். என்ன ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் பாருங்கள். ஒரு வாலிபன் கெதரேனே நாட்டில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பிறந்து வளரும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது. என்ன பாதிப்பு அப்படின்னா, 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள புகுந்தது. ஒரு பிசாசு உள்ள வந்தாலே கதை கந்தல். ஆமாம். நம்ம 6000 சொல்லும்போது அவன் வாழ்க்கையே இழந்த நிலையில் நிற்கிறான். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ராகிறார். அவர் என்ட்ராகிறார். அவர் எவ்வளவு ஆச்சரியமானவைகளை செய்தார் தெரியுமா? அந்த வாலிபன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார். மார்க் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அவன் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். சீஷர்கள் வந்து சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், இதுதான் என் ஆண்டவருடைய செயல். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். யோபுவை 4 நண்பர்கள் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருந்தால் நமக்கு ஆச்சரியமாக இருந்திருக்காது. ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவனை வச்சு சொல்ல வைத்தார். வாழ்க்கையை இல்லாதவனை வைத்து இயேசுவை பிரசித்தம் பண்ண வைத்தார். அந்த கிரியை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாத, செய்ய முடியாத நிலையில் இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பார்க்கிலும் அதிகம் செய்ய, அதிகமாய் செய்ய கர்த்தரால் கூடும். அவருடைய செயல்களை குறித்து ஆமென், அதை பேசிட்டே இருக்கலாம். அது அதிசயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமானவைகள், ஆச்சரியமானவைகள், அதுக்கப்புறம் அதிசயமானவைகள். ஆமென். ஏசாயா 29:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகங்களின் விவேகம் மறைந்து போகும் என்று. அந்த எவ்வளவு ஞானத்தை யூஸ் பண்ணாலும் இது எப்படி செஞ்சாருன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் யோபு லைஃப்ல தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, எப்படி அவனுக்கு 2 மடங்கு கொடுத்திருப்பா. ஹல்லேலூயா. இதுதான் யோபு ஆரம்பத்திலேயே ஒரு லைனை சொல்லுவார், அவருடைய ரகசிய செயல், அவருடைய ரகசிய செயல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு
நல்ல கவனமா கேளுங்க. நான் இன்னும் செய்திக்குள்ள போகவில்லை. நம் தேவனை குறித்த காரியத்தை மனதில் சில காரியங்கள் அப்படி விதைக்கணும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை டச் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 வார்த்தைகள் உங்க மனசுல ஆமென். இந்த 1ஆம் தேதி காலையில ஆண்டவரை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து உங்க மனதில் மீண்டும் மீண்டும் தொனிக்க பண்ணி கொண்டிருங்கள். 1, அவர் எனக்கு அதிகமானவைகளை செய்வார். அவர் எனக்கு ஆச்சரியமானவைகளை செய்வார். அவர் எனக்கு அதிசயமானவைகளை செய்வார். இது புரியவே இல்லை. நம்ம ஒன்று நினைக்கிறோம் தெரியுமா, அது நடந்தால் அது அதிசயம் கிடைக்காது. அது அதிசயம் அல்ல. நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஒன்று நடக்கும் தெரியுமா, அதான் அதிசயம். ஒன்று நடக்கும்போது எனக்கு தெரியும், இது தெரியும் அப்படின்னு. ஆமாம், சர்ப்ரைஸாக இப்போ ஒரு தகப்பன் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன். சர்ப்ரைஸாக, இங்கே பாரு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு, எனக்கு தெரியும் இதான் வாங்கிட்டு வருவீங்கன்னு. ஆமாம், இப்போ பிள்ளைங்களுக்கு பர்த்டே வரும்போது ஆமாம், இப்போ ஒரு இது பிள்ளைங்க கிஃப்ட் ரேப் பண்ணி, எதுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்குறோம், உள்ளே என்ன இருக்குன்னு பிள்ளை பிரித்து பார்த்தா தான் இதுவா அப்படிங்கிறதுக்காக கொடுக்கும். அது வரும்போதே இதுதானே உள்ளே இருக்குது அப்படி சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டு பேக் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அது அதிசயமே கிடையாது. நம்ம அதிசயம் என்பது என்ன அப்படின்னு, ஞானிகளுடைய ஞானம் கெட்டு ஐயோ இது என்னது இது. அதனால தான் அவர் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா, சொப்பனம். இப்போ யாரும் சொப்பனம் காண வேண்டாம், சொப்பனம் காண்பது போல இருந்தோம். சொப்பனம் அது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லி கொண்டார்கள்? ஃபர்ஸ்ட் நானே சொல்லலை, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறவங்க தான். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், சொப்பனம் காண்கிறவங்க போல இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரைட்டு. ஆமாம், பாருங்கள், எலிசபெத்துக்கு பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. ஆனாலும் சைலண்டாக கதவு ஜன்னல்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு அசைவு இல்லை. அதனால் நம்ம எதுக்கு நம்மளும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவம் போல் அப்படியே இருந்துடும், உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ தான் மரியாள் ஓடி வராங்க. ஓடி வந்து பிரைஸ் தி லார்ட், கங்க்ராட்ஸ் அப்படி சொல்லும்போது தான் பிள்ளையே சொல்லுது. ஆமாம், அதுக்கப்புறம் அம்மா திறந்தாச்சு, கதவு திறந்தாச்சு, ஜன்னல் திறந்தாச்சு, அதுக்கப்புறம் வாய மூட முடியாது. சிலருக்கு பிரச்சனை, வாயை திறக்க மாட்டாங்க, திறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரே பாட்டு தான். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயல் அதிசயமானவைகள். இந்த நீங்கள் டெய்லி இந்த 3 சொல்லிட்டு ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமானவைகளை செய்வீர், ஆச்சரியமானவைகளை செய்வீர், அதிசயமானவைகளை செய்வீர். இன்றைக்கு உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கலாம், ஆனால் அது நடுவில் ஆச்சரியமும் அதிகமும் அதிசயமும் செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இந்த அமத்சியாவுக்கு தேவனுடைய மனுஷன் மூலம் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படி செய்வாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அதுதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஆண்டவர் இப்படி செய்வாரா? எல்லார் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டார் என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சி. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் யார் மேல் இரக்கம் வைக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் இது செய்ய முடியும். எனக்கு செய்வாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆமென். இங்கே இந்த சம்பவத்தை கொஞ்சம் டச் பண்ணிட்டு 1-2 காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த அமத்சியா யூதாவின் ராஜாவாக தனது 25ஆம் வயதில் தான் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். ஆமென். இவன் என்ன செய்கிறான் என்றால் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேரை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவனுக்கு இப்போ யுத்த வீரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர். இது நடுவில் இவனுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இது ஒருவேளை பத்தாம போயிட்டுனா
ஆமாம், இந்த 3 லட்சம் பேரை வச்சுட்டு நம்ம போய் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதனால் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரில், அதாவது இஸ்ரவேல் யூதான்னு பிரிந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மிகப்பெரிய பொல்லாப்புக்குள்ளே கிடக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இல்லை. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 100 தாலந்து வெள்ளி கூலிக்கு கொடுத்து இஸ்ரவேலிலிருந்து 1,00,000 பராக்கிரமசாலிகளை இந்த கூட்டத்திலே அமர்த்துகிறான். ஆமென். இவை எல்லாமே காரியங்கள் கைகூடி வரப்படுகிறது போல இருக்கிறது. இந்த நிலையில இனி யுத்தத்துக்கு போகலாம், இனி சத்துருவுக்கு எதிர்கொண்டு போகலாம் என்ற நிலையில் இருக்கும்போது தான் ஒரு தேவனுடைய மனுஷர் அங்கே வருகிறார். அங்கே வந்து அவனிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்மோடு கூட வரலாகாது. காரணம், கர்த்தர் எப்ராயிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை என்று ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த அமத்சியா இப்பொழுது என்ன செய்தாகணும் தெரியுமா? அவனுடைய தீர்மானத்தை மாற்றியாக வேண்டும். அவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அதை செயல்படுத்தலான்னு இருக்கும்போது வார்த்தை வருகிறது, இல்லை இது தப்பு. ஒரு காரியத்தை நான் யோசித்துட்டு இருக்கும்போது என்னால் அதை மாற்ற முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்து ஓகே ஆகி வைத்த பிறகு அதை மாற்றணுங்கிறது ஒரு ஒரு பெரிய சவாலான காரியம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் தருகிற தெளிவான வார்த்தை, ஆமென், தேவ திட்டம் இல்லை என்றால் அந்த காரியம், ஆமென், எல்லாம் முடிகிறது மாதிரி இருந்தாலும் நீ அதை மாற்ற ரெடி ஆயிட்டேன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ இழப்பதை விட, நீ நஷ்டப்படுவதை விட கர்த்தர் உனக்கு அதிகம் செய்ய கூடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் என்னை சுத்தி 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்பதனால் வாய்க்காது. காரிய சித்தியோ, நீதிமொழிகள் 16:33 எடுக்க வேண்டாம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எந்த ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால், வாய்க்கப்பட வேண்டுமானால் அதுக்கு யாருடைய ஃபேவர் வேணும் தெரியுமா? கர்த்தருடைய ஃபேவர் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு காரியத்தை செஞ்சாங்க, ஆனால் வாய்க்கவே இல்லை. என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம்? பாபேல் கோபுரம். யாராவது எதிர்த்தாங்களா? ஒரு எதிர்ப்பு கிடையாது, ஒரு எதிர்ப்பு கிடையாது. ஊரே ஒன்றா நிற்குது, ஒரே மனதில். ஆமாம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மனம் எங்கே தெரியுமா பார்க்கலாம்? பாபேல் கோபுரத்தில் பார்க்கலாம். ஆமாம், வேற எந்த நெகேமியா அலங்கம் கட்டும் போது கூட இந்த ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருக்கும், கல் போடும்போது ஒரு மனம் இருக்கும், பிரதிஷ்டை அன்னைக்கும் ஒரு மனம் இருக்கும். இடையில பல மனங்கள். ஒரு மனம் இருமனமாகும், இருமணம் பல மனமாகும், பல மனம் திருமணமாகாது. அவ்வளோதான், அது அப்படி போயிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே பாருங்க, எல்லாரும் ஒன்றாய் நின்று கட்டினாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஃபேவர் இல்லாததுனால அது பாதியிலே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியமும், யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் யாராக மாறினானா? காரிய சித்தி உள்ளவனாக மாறினான். என்கிட்ட 3 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, இன்னொரு 1,00,000 பராக்கிரமசாலிகள் கூட வந்துட்டாங்கன்னா இனி எந்த யுத்தம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ யாருக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அமத்சியாவுக்குள்ள வந்துட்டு, இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. இங்கே பாரு, இது வாய்க்காது, இது வாய்க்காது. ஏன் வாய்க்காது? ஆட்கள் குறைவா? ஆட்கள் குறைவில் வாய்க்காதது காரணம் கர்த்தரும் கூட இல்லை. கர்த்தர், அப்போ ஏன் கூட கர்த்தர் இல்லையா? அப்போ நான் என்னதான் பண்ணி ஆகணும்? என்னுடைய தீர்மானத்தை நான் மாற்றி ஆக வேண்டும். சில திட்டங்களை நான் மாற்றியாக வேண்டும். இந்த காலை வேளையில் நம்மளால் சில காரியத்தை ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பிளான் பண்ணிட்டேன், இப்படி நான் யோசித்து வச்சுட்டேன், இங்கே இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இங்கே இப்படி பண்ணிட்டேன். கர்த்தர் வார்த்தை அதற்கு ஃபேவராக வருதா அல்லது அதற்கு எதிராய் வருகிறதா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபேவராக வர்றது வர வார்த்தையை வெளிப்படலைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம்.
ஆமென். ஃபேவரா வர்றது வரைக்கும் நமக்கு யூடியூப் தட்டின ஒரு 4 வார்த்தையாவது ஃபேவரா வரும். ஆமென். ஆண்டவர் இங்க பாருங்க, இந்த அமட்சியா அப்படியே நிக்கிறான். 1,00,000 வெள்ளி, அதாவது 100 தாலந்து வெள்ளியை கொடுத்துட்டான். ஆமா, அது மதிப்பு அது கணக்கிட முடியாத மதிப்பு. 1,00,000 பராக்கிரமசாலிகள். கர்த்தர் கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதே தீர்மானத்தை பிடிச்சிட்டு இருப்போம்னா அதுல உண்டாக போகிறது நஷ்டம் அல்ல, அதுல உண்டாக போகிறது இழப்பு. கர்த்தர் கூட இருக்கிறாரா? மோசே ஒரு வேர்டு சொல்லுவார் தெரியுமா? நீர் எங்களோடு கூட வராமல் இருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாருங்க, ஆமென், ஒரு மலையில் ஏற துணிவாங்க. நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் திருப்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலரெல்லாம் துணியும் போது என்னாகும் 14வது அதிகாரம், ஆமாம், அதனுடைய 40 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலர் எல்லாரும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். உடனே மோசே சொல்லுவார், நீங்க கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. ஏன் வாய்க்காது? 42 கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். இந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, கன்மலையின் தண்ணீரை குடித்தவங்க, மேகத்துக்கு கீழே இருந்தவங்க, மன்னாவை சாப்பிட்டவங்க. ஆமாம், இவங்க தகுதியை இப்படி அடிக்கிட்டே போகலாம். என்னதான் நம்ம கிட்ட தகுதி இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் கூட இல்லைன்னா உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. இதை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால இதை செஞ்சுதான் செய்வோம், ஆனா வாய்க்கணுமே. ஒரு காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். இங்க பாருங்க, இந்த அமட்சியா இப்போ இது தீர்மானத்தை, திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்குள்ளே வருகிறான். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது 8வது வசனம், 2 நாளாகும் 25:8, போக மனதானால் நீர் போம் காரியத்தை நடத்தும். ஆனா ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. உனக்கு அதையும் தாண்டி போகணும்னா நீ போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திடன் கொண்டு நில்லும், தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனாலே கூடும் அப்படிங்கிறார். என்ன அதுன்னு அர்த்தம்? தேவன் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா உன்கிட்ட இருக்கிற கொஞ்சமே போதும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியல. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா தாவீதே, உன் கையில் இருக்கிற கவனே போதும், உன் கையில் இருக்கிற கல்லே போதும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட கவன் இருக்கு, கோலியாத்து கையில பட்டையா இருக்கு. தேவன் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஹல்லேலூயா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பார்.